தங்கமயிலு, என்னம்மா? என் கையில இப்ப 2 பாத்திரம் இருக்கு. ஒண்ணு வந்து உரம் போடணும், செடிக்கு உரம் போடணும். இன்னொன்னு வந்து சாமி முன்னாடி அரிசி போட்டு வைக்கணும். ஓகேவா? இத 2ல எந்த பாத்திரம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இது சாமி முன்னாடி அரிசி போட்டு வைக்கிறதுக்கு, இது உரம் போடுறது. ஏன் இது நல்லா இல்லையா பாக்க? ஆமா, அது கசகசன்னு இருக்கு. சரி, இப்ப இந்த 2 பானையை பத்தி ஒண்ணு சொல்லட்டுமா? இது வந்து கடையில வாங்கின பாத்திரம். இந்த பானை இருக்குல்ல, இது என் ஃப்ரெண்டு பிரம்மபுத்திராவோட நதிக்கரையில அவங்களே கையால செஞ்ச பானை. அந்த மண்ணை எடுத்து அந்த தண்ணி எடுத்து செஞ்சாங்க. அது எனக்கு இந்த மண் பானையில ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இதை கிஃப்டா கொடுத்தாங்க. ஓகேவா? இப்ப சொல்லு, எது சாமி கிட்ட வைக்கல, எது உரம் போட வைக்கலாம்? இது சாமி கிட்ட வச்சிடலாமா? அப்ப இது உரம் போட வச்சிடலாம். கரெக்டா? இப்ப நாம ஒரு பானைய கூட யூஸ் பண்ணணும்னா அதோடைய வரலாறு நம்ம தெரியும் போதுதான் கரெக்டா சூஸ் பண்ண முடியும். இல்ல, எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்குதான். இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சாதான் அந்த நம்மளோட சுதந்திரத்தையுமே, நம்ம சுதந்திர வரலாறு தெரியும் போதுதான் நம்ம சுதந்திரத்தை ஒழுங்கா யூஸ் பண்ணுவோம். இல்ல, அதனால எல்லாத்துக்கும் நம்ம வரலாறு தெரிஞ்சுப்போம்.